அனுபவம் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2002 ஒரு பின்னிரவில் என்னுடைய தாயார் என் கனவில் தோன்றி திருப்பதி வெங்கடவனுக்கு 50 ரூபாய் காணிக்கை அனுப்பு என கூறியதால் 2 நாட்களில் அனுப்பி வைத்தேன். ஸோ அப்போ ஒரு குரு பூர்ணிமா 2002 நமக்கும் வரப்போகுது பாபாவோடது குரு பூர்ணிமா, நல்லா கிராண்டாக கொண்டாடலாம். ஸோ இந்த குரு பூர்ணிமா காலை சுமார் 4 மணிக்கு என் மனைவியும் எங்கள் வீட்டு பணியாள் அம்மாவும் திருப்பதி போவதாக கனவு. நானும் நினச்சிட்ருக்கேன் திருப்பதி போகணும்னு. கரெக்டாக பாபா சொல்கிறார் பாருங்க. வாங்க சாய்பாலா மேம், எங்கே ஆளை காணோம்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பாபாவுக்கு கோவில் கட்டுறதுல ரொம்ப ஈடுபாடு வந்துட்டோ? ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. சாய்பாலா மேம் வாங்க, செல்லக்குட்டி வாங்க தங்க. ஓகே. ஸோ 2002 குரு பூர்ணிமா காலை சுமார் 4 மணிக்கு என்னுடைய மனைவியும் எங்கள் வீட்டு பணியாள் அம்மாவும் திருப்பதி போவதாக கனவு. எனது நண்பர் என் கனவில் தோன்றி அவர்களிடம் 100 ரூபாய் காணிக்கை கொடுத்து உண்டியலில் போடச் சொல் என்றார். விழித்து கொண்டேன். அடிக்கடி என் கனவில் பெருமாள் ரூபத்தில் ஸ்ரீ சாயி வந்து தட்சணை கேட்பதாக நினைத்து அவரிடம் ஒரு சவால் விட்டேன். அதுதான் தெரிஞ்சுதே. சாய்பாலம் மேம், ஒரு சூப்பர் சாட்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டு விடுங்க பாபாவுக்கு காணிக்கை. இது பாபா தான் உங்கள்கிட்ட எனக்கு இன்னைக்கு கேட்க சொல்லியிருக்கார். நீங்கள் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும். ஓகே. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 100 ரூபாய் காணிக்கை கொடுத்து உண்டியலில் போட சொல் என்றார். கண் விழித்து கொண்டேன். அடிக்கடி என் கனவில் பெருமாள் ரூபத்தில் சாய் வந்து தர்ஷனை கேட்பதாக நினைத்து அவரிடம் ஒரு சவால் விட்டேன். கரெக்டாக உங்களுக்கான சவால் சொல்கிறார் பாபா. பாபா, இன்று ஒரு குரு பூர்ணிமா. நீங்கள் உண்மையிலேயே கடவுளாக இருந்தால் செல்ல. ஓகே நாகேஸ்வரி, செல்லக்குட்டி வாடா வாடா. கண்டிப்பாடா தங்கம். நீ எப்படி இருக்கடா தங்கம்? நாகேஸ்வரி, என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பேசுறதுனா கூட பேசுகிறான்டா தங்கம். நம்பர் சேனல் பின்னாடி இருக்கு. ஓ பாபா, இன்று குரு பூர்ணிமா. நீங்கள் உண்மையிலேயே கடவுளாக இருந்தால் நீங்கள் தான் வேங்கடவன் ரூபத்தில் வந்து தட்சணை கேட்பது உண்மையானால் இன்று காலை 10 மணிக்குள் என்னிடம் யாராவது வந்து திருப்பதிக்கு போகிறேன் என்று சொல்லட்டும். காணிக்கை 100 ரூபாய் தருகிறேன் என சவால் விட்டேன். பின்பு காலை 10 மணி என்பதை மாலை 6 மணிக்கு நீட்டித்தேன். அன்று எங்கள் வீட்டு பணியாள் அம்மா, அந்த அம்மா சொல்கிறாங்க, வழக்கம் போல் காலை 6:30 மணிக்கு வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு நான் பேப்பர் படித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பா நான் திருப்பதி போகிறேன், 2 நாட்கள் வேலைக்கு வர முடியாது என்றார். எனக்கு சொல்லணும்னா ஆச்சரியம். உடனே அவரிடம் 100 ரூபாய் கொடுத்து திருப்பதி உண்டியலில் போடுமாறு கூறினேன். சாய்நாதன் கடவுள்தான் என் சவாலை ஏற்றார். மேன்மையான மகா குரு, நமது எல்லா தேவைகளையும் தாய் தந்தை போல் செய்யும் அன்னை சாயி